Hi friends, welcome to Mujahid FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம நீ பார்க்க போற வீடியோ வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங். அதாவது இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு நார்மலா நமக்கு தெரியும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்றவங்க இருப்போம் இங்க. ஓகேவா, அடுத்த சப்ளை டிமாண்டை ஃபாலோ பண்றவங்க இருப்போம், அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்றவங்க இருப்போம். இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் யாருன்னு கேட்டா, நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகி நிற்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க வந்து அவங்களுடைய ட்ரேட் செட்டப்பை வந்து பண்றவங்க தான் இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். ஓகேவா, இந்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கான ரீசன் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், ஸோ அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஆனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகின மார்க்கெட் வந்து ஓகே லோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ என்ன ஹையர் ஹை போயிருக்குது. ஓகே, ஹையர் ஹை ஆல்ரெடி மார்க்கெட் போயிடுச்சு. மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டெஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், சடனாக வந்து ஏற்கனவே இருந்த லோவர் லோ வந்துட்டு ஹையர் லோ வந்துட்டு இந்த லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேஸை வந்து இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணது வந்து இதில் வந்து ரெண்டு விஷயம் நடந்துச்சு. இந்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்குது. அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெண்ட் ஒன்றை ஃபார்ம் பண்ணி போயிட்டு அந்த ட்ரெண்டையும் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இப்போ இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகினதுனால அந்த ஒரு ரீடெஸ்ட் லெவலில் வெயிட் பண்ணியிருந்து, ஓகேவா, அவங்களோட என்ட்ரி இதை பிரேக் அவுட் ஆகி கன்ஃபார்ம் கிடைச்சாலே ஒரு சிலவங்க அவங்களுடைய என்ட்ரி வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த இடத்துல. இந்த இடத்துல இருந்து அவங்களுடைய செல் அமைஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு டார்கெட் வந்து ஓகே இந்த அளவு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் அவங்களுடைய ட்ரேட் செட்டப் வந்து இருக்க போகுது. ஒரு சிலவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓகே ட்ரீட் பண்ணிடுறேன். ஒரு சில வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு தெரியும் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது ஒரு தரம் தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டச் ஆகிருக்குது. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் அகைன் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல அவனுடைய செல்லை வந்து அவன் போட்டுட்டு ஸ்டாப் லாஸை கொஞ்சம் மேலே வச்சுட்டு அவனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அவனும் வந்து அப்படி தான் அவனுடைய ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஓகே, இதில் ஒரு விஷயம் நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியாது, நான் ட்ரோ பண்ணும்போது அப்படின்னு நினச்சி ட்ரோ பண்ணலை. இந்த இடம் ஓகேவா, ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் டாப் ஒன்று வந்தால் அதில் வந்து நம்ம எப்படி என்ட்ரி ஆகிறது எப்படி எக்ஸிட் ஆகிறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஓல்டு வீடியோ இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிருப்போம். ஒருவேளை இந்த லெவல் வந்து ஸ்பீடாக வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாமே சப்ளைக்குரிய மாதிரி காமிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம ஒரு சப்ளைன்னு கூட எடுத்திருக்கலாம். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க, ட்ரேட் எடுத்திருப்பாங்க, அது வேற கதை. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து எடுத்தது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகினதால மட்டும்.